ஹலோ, எனக்கு ஹோட்டலில் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். அந்த ரூம் நம்பர் சொல்கிறீங்களா? 666. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 666 த மார்க் ஆஃப் த பீஸ்ட். மார்க் ஆஃப் த பீஸ்ட்னா ஒரு சாத்தானோட குறியீடு. இந்த டாபிக் பற்றி தான் நான் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறையவே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 666 என்ன? 666 வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப்பு? ஸோ ஏன் இதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க? 666 ஆக்சுவலாக ஒரு ஈவில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு இருக்குது. பட் இது முழுசாக வந்து கிறிஸ்டானிட்டியில் ஈவில்னு தாங்க இருக்குது. எஸ், 666 நம்பர் வந்து ஈவில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்டானிட்டிலே இருக்குது. அண்ட் அது ஒரிஜினேட் ஆனதே வந்து கிறிஸ்டானிட்டியில் தான். ஸோ கிறிஸ்டானிட்டிலன்னு சொல்ல வந்தால், கிறிஸ்டானிட்டியில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது பைபிள். ஸோ பைபிளில் வந்து எங்கே சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த புக்ஸ் ஆஃப் ரெவலேஷனுங்க go to chapter 13, 18 stanzaல என்ன சொல்லியிருக்குன்னா, this calls for wisdom. Whoever is intelligent can work out the meaning of the number of the beast. Because the number stands for a man, its number is 666. அப்படின்னா என்ன? Who's the man stands for number 666. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா, அது என்ன சொல்லுதுன்னா, they saw a beast which raised up from the sea. ஸோ கடல்லேருந்து ஒரு பீஸ்ட்டை பார்த்தாங்க, ஒரு மிருகத்தை, ஒரு மான்ஸ்டரை பார்த்தாங்கன்னா, அந்த மான்ஸ்டருக்கு வந்து 10 தலை இருந்துச்சாங்க. 10 தலையிலையும் ஒரு கிரீடம். அதுக்கப்புறம் அந்த தலையில் என்ன எழுதியிருக்குன்னா, கடவுளுக்கே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. நேம் இன்சல்ட்டிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதுங்க. ஸோ அந்த மிருகம், அந்த மான்ஸ்டர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அதோட முகபாவனை வந்து ஒரு லெப்பர்ட் மாதிரி இருந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் அதோட மவுத் வந்து, அதோட வாய் வந்து லயனோட வாய் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சாங்க. இட் இஸ் அ மான்ஸ்டர். ஸோ அது வந்து ஒரு சாத்தானே தான். அது வந்து கடலுக்கு அடியிலேருந்து வந்துச்சுங்க. அதுதான் பைபிள் எக்ஸாக்டாக சொல்லுது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் லிவாய்த்தனோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராப்ளி God is comparing Leviathan அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இஸ் இட் Leviathan which God is comparing now? ஸோ Leviathan கூட அது ஒரு evil and சாத்தானன்னு தான் சொல்கிறாங்க. Let me know in the comments guys. Coming back to topic 666. ஸோ இங்கே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில இந்தியாவில். பட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 666 ஒரு கெட்ட நம்பருங்க. பைபிளில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அப்புறம் அவங்க வந்து இந்த 666 வந்து எங்குமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பீட் அந்த ஏதாச்சும் ஹோட்டல் ரூம் நம்பர்ஸ் இருக்கட்டும், வீட்டோட அட்ரெஸில் 666 இருந்துச்சுனாலும் அதையே வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த 666 வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அக்கார்டிங் டு கிறிஸ்டானிட்டி 666 ஒரு ஆன்டி கிரைஸ்டோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டி கிரைஸ்ட்னா ஹேட்டிங் கிரைஸ்ட், ஹூஸ் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட், அவங்கள வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிரைஸ்ட் வந்து எப்போ அப்பியர் ஆவாங்கன்னா, ஆஃப்டர் கிரைஸ்ட். ஸோ அந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து எப்போ வேணாலும் வரலாம். அண்ட் அந்த இண்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆன்டி கிரைஸ்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டில் 666 ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபோர்ஹெட்டில் கூட 666 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்காங்க. இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி காட்டிப்பாங்களாங்க. ஈ வில் நாட் பி ஹேட்டட் பை எனி பீப்புள். ஸோ ரொம்ப லவ்டாக வந்து அவனை வந்து வச்சுக்குவாங்களாம். He'll try to manipulate things and convert you. ஸோ உங்களை வந்து மண்டை குழப்பி உங்களை வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தள்ளுவாங்க. இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்களாங்க. யூஸிங் 666 அவங்க வந்து ட்ரேடுக்கும் சரி, வேறு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சரி, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஏமாத்துறதுக்கோசரம் அந்த 666 வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் இட் வில் ஒர்க் அவுட். புக்ஸ் ஆஃப் பைபிள் ரெவலேஷனில் வந்து அது ஒரு மேனை தான் குறிப்பிடுதுங்க. எஸ், மேன், 666 and Antichrist are same. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வர RFID அந்த சிப் வந்து கையில் இன்சர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தட் வில் பி ஆர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி ஒன்று வரப்போகுது, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், அதுவும் ஒரு இண்டிகேஷன் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டிலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. 6 நம்பர்ன்ற வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு நம்பருங்க. அண்ட் மோரோவர் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, அந்த 7th டே தான் காட் வந்து ரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு. அந்த 6th டே தான் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது. ஸோ மேன் இஸ் created on 6th day, so which means 6 is something which is incomplete number னு கூட சொல்றாங்க. ஓகே கைஸ், இதான் இந்த 666 ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்டர்நெட்லேருந்து அண்ட் பைபிள்லேருந்து. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு டாப்பிக்கில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.